ஹை பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் அபூர்வமான கிரை, ஸ்ட்ரேஞ்ச் ஆக்ட். வாழ்க்கையில சில வேளைகள்ல நம்ம கனவுகள், எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதை செயல்முறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லாத சூழல் நிலவும். அப்படிப்பட்ட சூழலில் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் நம்ம கனவுகள் நினைவான, நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியானா புரியலல்ல. அந்த நேரத்துல அசாதாரணமான காரியம் நடந்தா, வழக்கத்திற்கு மாறாக, சற்றும் எதிர்பாராத, கற்பனைக்கு எட்டாத, கனவிலும் நினைக்காத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்தா, அது நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளின் அபூர்வமான கிரியைன்னு சொல்லலாம் இல்லையா? அதிசயமான கிரியைன்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். இன்று நம்ம பார்க்க போகும் நபர் ஜார்ஜ் முல்லர். விசுவாசத்திற்கு நல்ல முன்னோடி அப்படின்னு அவரை சொல்லலாம். அவர் வாழ்வில் கர்த்தர் செய்த அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் நடத்திய அனாதை இல்லத்தில் 300 குழந்தைங்க இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு காலை உணவுக்கு உணவு ஏதும் இல்லை. ஏதாவது வாங்கலான்னு நினைத்தாலும் கையிலும் பணம் இல்லை. எல்லா குழந்தைகளையும் அமர வைத்து ஜெபம் பண்ண ஜார்ஜ் முல்லர் வேண்டிக் கொண்டார். தட்டும் டம்ளரும் காலியாக இருக்கும்போது எங்களுக்கு உணவு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லி அந்த 300 குழந்தைகளும் ஜெபித்தாங்க. முடிவு என்ன? அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கதவு தட்டும் சத்தம் கேட்க, திறந்தபோது ஒரு ரொட்டிக்காரர் நின்று கொண்டிருந்தார். கையில் நிறைய ரொட்டிகளுடன். என்னன்னு கேட்டதுக்கு, ராத்திரி எனக்கு உறக்கமே இல்ல. உங்களிடம் ரொட்டி கொடுக்க வேண்டி எனக்கு உணர்த்துதல் வந்துட்டே இருந்தது. 2 மணிக்கு எழுந்து புதிய ரொட்டிகளை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்தார். சற்று நேரம் கழித்து மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்க, திறந்தபோது இன்னொரு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பால்காரர் நின்று கொண்டிருந்தார். அவர் வண்டி பழுதடைந்ததால் அதை சரி செய்ய வேண்டும். அதற்கு முன்பு வண்டியில் உள்ள பாலை வெளியேற்ற வேண்டும். பாலை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சரியம்! அன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு சுவையான ரொட்டியும் பாலும் கிடைத்தது. அபூர்வமான கிரியை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது 1 கொரிந்தியர் 2:9 இருக்கு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு இருக்கு. ஏசாயா 28:21 கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராசிம் மலையிலே எழும்பினது போதும் போல எழும்பி அப்படின்னு இருக்கு. அது மட்டுமா? எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இருக்கு. அது மட்டுமா? யோவான் 11:4 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு இருக்கு. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் அப்ரஹமும் சாராளும். 100 வயது நிறைந்த அப்ரஹம், 90 வயதான சாராள். அவள் கர்ப்பம் செத்து போனது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ரஹம் 99 வயதான போது கர்த்தர் அப்ரஹமுக்கு உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. உன்னை திரளான ஜாதிக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. உன்னை மிகவும் அதிகமாக பல்கு பண்ணி உன்னிலே ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அவர்களும் விசுவாசித்ததினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு இருக்கு. ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள்னு எபிரேயர் 11:12 இருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தருதுன்னா, நாமும் விசுவாசித்தா தேவ மகிமையை காணலாம். அவர் நம் வாழ்வில் அடியெடுத்து வைப்பார். அவர் சுவாசத்தை நம் வாழ்வில் செலுத்துவார். சாதாரணமான காரியம் கூட அசாதாரணமான காரியமாக மாறும். இது எல்லாத்துல இருந்தும் நமக்கு என்ன தருதுன்னா, எலியாவிற்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நம்மையும் போஷிப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவர் அல்லவே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு பைபிள்ல இருக்கு இல்லையா? நம் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே
நமக்குள் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பெரிய காரியத்தை அவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அது மட்டுமா? பெரிய காரியம்னா அசாதாரணமான காரியம். வழக்கத்திற்கு மாறான காரியம். சற்றும் எதிர்பாராத காரியம். கற்பனைக்கு எட்டாத காரியம். கனவிலும் நினைக்காத காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். பெரிய காரியத்தை எதிர்பார்க்கலாமா? லெட் அஸ்